Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard botany அதாவது pure science botany ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பயாலஜிக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. சோ நீங்க பயாலஜி ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா அந்த क्वेश्चंस எல்லாமே செக் பண்ணி பாருங்க. both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். பாட்னி பொறுத்தவரைக்கும் நம்ம முக்கியமான क्वेश्चन ப்ளஸ் வந்து சென்டம் சேலஞ்ச் இதெல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல 12th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும். அதேபோல பயாலஜி, பாட்னி and சுவாலஜிக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட்ல 12th இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோஸ் லிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துங்க. மோஸ்ட்லி இந்த क्वेश्चनயாவது நீங்க படிச்சிருங்க. சோ நான் வந்து third lesson fourth lesson வந்து பாட்னில படிக்கணும். இது எல்லாமே எனக்கு குவார்ட்டர்லிக்கு வருமா அப்படினா கண்டிப்பா நிச்சயமா 70% ஆஃப் क्वेश्चन வந்து உங்களுக்கு வரும். இதில இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க் தான். சரிங்களா? ஏனா இந்த क्वेश्चन எப்படி எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரியான क्वेश्चन கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் क्वेश्चन வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இதில இருக்குது 90% எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டது தான். இந்த மரபணு வரைபடம், இரட்டைப்பதல் கவை, சொனரோ 64, கயாஸ்மா, தனிசெல் புரதம், அதுக்கடுத்து மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள், உயிரி வழி திருத்தம், இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. சோ வரக்கூடிய காலாண்டு எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா இதில இருந்து ஒரு 50% third lesson fourth lesson வந்து क्वेश्चन கேட்டாங்கன்னா இதில இருந்து கண்டிப்பா நமக்கு வந்து क्वेश्चन வரும். சோ இத வந்து படிச்சிருங்க. அதேபோல 3 மார்க் क्वेश्चन பாருங்க. குறுக்கேற்றம், நுனி மூடல், குறியீடு மற்றும் குறியீடு அற்ற இழை. நமக்கு இது சுவாலஜிலமே நீங்க பார்த்திருக்கலாம். அதே PBR 320ஓட படம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த இது மட்டும் படிச்சிருப்பீங்க. எதனா அது டெஃபினிஷன் மட்டும் படிச்சிருப்பீங்க. ஆனா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லயே ஒரு டைம் படம் மட்டும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி படிச்சுங்க. 22லாம் புக் பேக் क्वेश्चन, உயிர் பொருள் கொள்ளை. சரிங்களா? அது கொள்கைன்னு இருக்கு. உயிர் பொருள் கொள்ளை, தாங்கி கடத்தியோட பண்பு. சரிங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சரிங்களா? இதில எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குறுக்கேற்றத்தின் செயல்முறை. இது வந்து 5 மார்க் क्वेश्चन. மடியத்தின் முக்கியத்துவம். ஏன் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டது அப்படினு சொல்லி சொல்றோம் அப்படினா நமக்கு வந்து பயாலஜி, பாட்னி and சுவாலஜி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் क्वेश्चन எடுப்பாங்க. ரெண்டு செட் ஆஃப் क्वेश्चनனா பயாலஜிக்கு ஒரு क्वेश्चन, பியூர் சயின்ஸ், பாட்னி, சுவாலஜிக்கு ஒரு क्वेश्चन. சரிங்களா? இப்போ வந்து பியூர் சயின்ஸ், பாட்னிக்கு எடுக்கறப்ப 70 மார்க்ஸ்க்கும் பயாலஜி, பாட்னி எடுக்கறப்ப 35 மார்க்ஸ்க்கும் क्वेश्चन கேட்பாங்க. சோ அதில இருக்கக்கூடிய எல்லாமே சேம் தான். ஒவ்வொரு லெசன்லயும் ஒரு டாபிக் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு பியூர் சயின்ஸ்க்கு. அப்ப அவங்களுக்கு கேட்ட क्वेश्चन இவங்களுக்கு வரும், இவங்களுக்கு கேட்ட क्वेश्चन அவங்களுக்கும் வரும். சோ வந்து ரெண்டு ஸ்டூடண்ட்ஸும் இந்த क्वेश्चंस வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல ஒரு சில டாபிக் மட்டும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு RNA திருத்தங்கள் வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும், பயாலஜிக்கு இருக்காது. மத்த எல்லா क्वेश्चनமே உண்டு. சரிங்களா? இது இந்த 5 மார்க்ஸும் பிடி பருத்தி நன்மை தீமை, பல்வேறு வகையான ஒற்றெடுப்பு முறை, இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே மார்க் பண்ணி படிச்சிருங்க. அதேபோல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்காக குவார்ட்டர்லி மாடல் क्वेश्चन பேப்பர் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ உங்களுக்கு வந்து அது எழுத விருப்பம் அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ் மீடியமா அல்லது இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. பியூர் சயின்ஸ்ல ஏனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம क्वेश्चन பிரிபரேஷனும் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு மாடல் क्वेश्चन வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதற்கான அப்டேட் நான் வந்து அப்டேட் பண்ணுவோம். சோ இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படினா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படினா நம்ம சேனலை லைக் and subscribe பண்ணுங்க. Thank you for watching.